இதெல்லாம் ஓகே. சரி, இந்த கம்பியை கரெக்டா இழுக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுருங்க, சரியா? ஏன் வேதாஜி, இந்த கம்பி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேற போடுவீங்களா? அதுக்கு தான் நானும் நாகராஜன் இருக்கோம்ல, நாங்களே பாத்துக்கிறோம். கரெக்டா பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் பக்காவா பண்ணிடுவேன் வேதாஜி. சரி, நீங்க முதல்ல இந்த வேலையை பாருங்க. ஐயோ, நான் ஸ்டேஜ் வழியா அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், அதை போய் பாக்குறேன். சரி வேதாஜி, இருங்க நானும் வந்துடுறேன். வா. என்ன மனசுல ஜாக்கி சேன் நினைப்பா? வா. என்ன பண்ணலாம் கல்பனா? இரு. ஏய், என்ன கல்பனா இது எதுக்கு எடுத்துட்டு வந்த? போற வரவெல்லாம் எச்சியை துப்பி வச்சிருப்பான். இரு, நானும் கொஞ்சம் துப்பிக்கிறேன். என்ன பண்ற? இது எடு. எச்ச வந்து துப்புனடி. எடு. சரி, இப்ப என்ன பண்ணணும்? வெளிப்போ. ஓ, நீ அப்படி வரியா? ஐயோ என் தங்கம், உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இருக்க வேண்டிய இடமே வேற. அப்படிதான் கொட்டு. போதுமா? கொட்டு கொட்டு. வா வா, யாராவது பாத்துட்டு போறாங்க, வா. இந்தாங்கண்ணே, இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? இல்ல வேண்டாம். பஞ்சு ரெடியா? ரெடி. என்ன வேணும்? அப்பாடா வேதாஜி, ஊத்தியாச்சு. நான் அந்த பக்கம் கொடுக்குறேன், நீங்க இந்த பக்கம் கொடுங்க. சரி, இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. பின்னாடியே வரீங்க? இல்ல, நீங்க போங்க. யார் இந்த பொண்ணு? இன்னத்துக்கு வேதாஜியை ஃபாலோ பண்ணது பின்னாடியே போகுது. கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? இல்ல, போங்க. Why she is going back, வேதாஜி? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. என்ன ஆச்சு? அது உங்க பின்னாடி எதுலயோ மாட்டி பிளவுஸ் கிழிஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓ, இதுக்காக தானா? நல்ல பொண்ணு. நாம தான் அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டோம். இதை சொல்லதான் பின்னாடி வந்தீங்களா? ஆமாங்க, ஜென்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அதான் சொல்ல முடியல. ரொம்ப தேங்க்ஸுங்க. இருக்கட்டுங்க. உங்க பேரு? ஜெனி. நான் வேதவள்ளி. ஆமா, நீங்க மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடா? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட். ஓ, நாங்க தான் இந்த ஈவெண்ட் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். தெரியுங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். சரிங்க ஜெனி. சரிங்க ஜெனி இல்ல, சரி ஜெனின்னு சொன்னாலே போதும். சரி ஜெனி. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. நிச்சயமா நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜெனி.
கரெக்டா இதெல்லாம் மாப்பிள எல்லாமே பக்காவா இருக்கு மாப்பிள. நீ வேணா பாரு, சாமியார் அப்படி வந்து நின்னு பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் பொட்டு வைக்கிற நேரம் பார்த்து இழுப்பேன். பூ கொட்டி சாமியார் அப்படியே குளிச்சிருவாரு பூவுலியே. அவர் வீட்லயே குளிச்சுட்டு வருவாரு. அவர் எப்ப வர்றாரு பாரு இப்போ. சரி மாப்பிள, இந்த இதான் பொசிஷனே கரெக்டா புடிச்சுக்க. சரி. இந்த வந்துடுறேன். வழி விடுங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்குமா. வேதாஜி, சாமியார் வந்துட்டாரா? அவர் வந்துருவாரு. அவர் ஸ்டேஜுக்கு வரும்போது பூ வேணும், அது ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் பக்காவா விழுகு வேதாஜி, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. மாப்பிள்ளை பொண்ணு அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் தலையில பூ கொட்டணும். கண்டிப்பா கொட்டும்ல? வேதாஜி, நீங்க எதுக்கு வீணா பயப்படுறீங்க? படாருன்னு இழுத்தேன்னு வைங்க, கொட்டுன்னு கொட்டு வேதாஜி. கொட்டும் மண்ணுதான் கொட்டும். சரி, அந்த டைம்க்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்ப நீங்க அதை பண்ணா போதும். சரி வேதாஜி. வந்துட்டாரு. வழி விடுங்க. அம்மா தள்ளுங்கம்மா. அம்மா, அந்த சுவாமிஜி இப்ப நல்லா சிங்கப்பட போறாரு. நடக்கிறத பாத்துக்கிட்டே இரு. ஆமா நாம இங்க இருந்து பார்க்க வேண்டாம், அந்த பக்கமா போயிடுவோம். வா. ஆமா. மாப்பிள அந்த சாமிஜி வந்துட்டாரா? தள்ளு. டேய், உனக்கு வேதாஜி ஃபோன் பண்ணுவாங்க. அதை கேட்டு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லு. அப்பதான் நான் அதை கரெக்டா எடுக்க முடியும். சொல்லுங்க வேதாஜி. வந்துட்டு இருக்காரு. சொன்னா வரட்டும். வணக்கம் சுவாமிஜி. வாங்க சாமி. ரொம்ப சந்தோஷம். எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. வந்துட்டாரு. வரட்டும். அவர் உள்ள வந்துட்டு இருக்காரு. ஏங்க, அதான் பார்த்தாலே கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. நீங்க எதுக்கு ஓவரா போன்ல கமெண்ட்ரி குத்துனே இருக்கீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ரெடியா தான் இருக்குது. ரெடியா? எல்லாம் பக்கவா ரெடி. எல்லாம் ரெடி. சுவாமிஜி, இது என் பொண்ணு, இது மாப்பிள்ளை. இவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுவாமிஜி கரெக்டா நிக்கிறாரு. ரெடியா? ஆசீர்வாதம் பண்றாரு. இழுங்க. புல் பேக். என்னங்க பண்றீங்க? ஒன்னு கொட்டும். என்னடா மாப்பிள வேலை செய்யல. மாப்பிள இஸ்து விடுறான். நீங்க 2 பேரும் 100 ஆண்டுகள் சந்தோஷமா வாழணும். இந்த இல்லற பந்தங்கிறது இந்த உலகத்துல இறைவனால கொடுக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறத உணர்ந்து நீங்க செயல்படணும். நீங்க இன்னைக்கு போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்.
இறைவன் அருளால நீங்க எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும். உங்க 2 பேர் வாழ்க்கையிலும் ஒளிவு மறைவு எப்போதும் இருக்கக்கூடாது. மா என்னம்மா இன்னும் கொட்டல? என்னாச்சுன்னு தெரியலையேடி. ச்சே, என்ன சொல்றீங்க? இப்பதானே எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னீங்க. அது கொட்ட மாட்டேங்குது. என்னது தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லுங்க. நான் படிச்சு சொன்னேன். உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்ன பாருங்க, எல்லாம் என்ன சொல்லணும். கூடைக்கு பதிலா மேல சீலிங்ல கட்டிட்டோமோ? கரெக்டா வேலை செய்து பார்க்க வேண்டியதுடா. ஏன்டா மாப்ள, நீ ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கல, திடீர்னு இந்த மாதிரி செட்டப் சொதப்பிருச்சு. நான் என்னடா பண்ணுவேன்? பாரு, அவங்க திருப்பி ஒன்னால தான் திட்டு வாங்கணுமே. போகுது போ. சரி, எங்க போறா? நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். டேய் மாப்ள, அட அங்க பாருடா மாப்ள. என்னடி கல்பனா, குழந்தைங்க பூவை தூவிட்டு இருக்காங்க. அப்ப மேல கூடையில இருந்து பூ கொட்டாதா? என்னமோ பண்ணிட்டு இருந்தானுங்க, அது சரியா வேலை செய்யல போல இருக்கு. போடி, எல்லாமே அவங்களுக்கு சாதகமாவே நடக்குது. வரேன்ப்பா. நல்லா இருமா. சுவாமிஜி, இந்த கல்யாணத்துக்கு வந்து எங்க மணமக்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இந்த கலரை பேக்ரவுண்டா யார் செலக்ட் பண்ணது? என்னாச்சு சுவாமிஜி, தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? நான் இங்க வந்திருக்கிறது ஏதோ வெளியில வந்த மாதிரியே இல்ல, என்னோட ஆசிரமத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி. எனக்கு பிடிச்ச இந்த ரெட் கலரை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. ஐயோ, நீங்க எதுக்கு எங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு? அது எங்க பாக்கியம் சுவாமி. சந்தோஷம். சரி, நான் கிளம்புறேம்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு தூரம் எங்களை மதிச்சு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. எதுக்கு நன்றி எல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும்மா, நான் வரேன். வா வா வா. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். சூப்பர் வேதாஜி. திடீர்னு இருக்கட்டும். ஆனா என் பாயிண்ட் என்னன்னா, அந்த சாமியார் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, பாராட்டினார்ல, இதெல்லாம் யார் பண்ணாருன்னு கேட்டார்ல. அப்ப அந்த கல்யாண வீட்டுக்காரம்மா இவங்க தான் பண்ணான்னு ஏன் சொல்ல? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏங்க, எல்லாத்துக்கும் பாராட்ட எதிர்பார்க்க கூடாது. நமக்கு ஆர்டர் கொடுத்தது அவங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, அதுதான் முக்கியம். சதமானம் பவதி ஹிருதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி.
டே மச்சான், என்ன ஃபங்க்ஷன் அது? இதாண்டா திலக் ஃபங்க்ஷனு. திலக் ஃபங்க்ஷன்னா? இது பொட்டு வைக்கிற ஃபங்க்ஷன். பொட்டு வைக்கிற ஃபங்க்ஷனா? நம்ம வழக்கத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி பொட்டு வைக்கிறதே இல்லையாடா? ஆமா ஆமா, 3 நாள் ஃபங்க்ஷன் வைக்கும் போதே தெரியலையா? 5 நாள் இது மாதிரி நார்த் இந்தியன் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. அவாமஹே கபிங்க வீணாபமத் பிரவஸ்தமோ ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானச்சுன்னன்னோதுபிஸ்ரீதசாதனோ ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். உங்க சம்பிரதாயங்களை பண்ணுங்க. நமஸ்தே ருத்ரமண்ய ஊதோத ரிஷபே நமஹ யாதேஷு ஜோதமாசும் பபூவ தேதனோ. பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழிச்சு போங்கம்மா. வாங்க வாமா. போங்க போங்கப்பா போங்க. அம்மா இந்த தட்டை எடுத்துக்கோமா. எடுத்துன்னு போயிட்டு ரூம்ல வைமா. ஜாக்கிரதையா கொண்டு போய் வைமா. நீ எடுத்துன்னு போமா. என்னடி கல்பனா, கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு? நாம ஒண்ணு நினைச்சா அவ ஒண்ணு பிளான் பண்றா. சாமியார் தலையில மண்ணை போட்டு வேதவல்லிய மண்ணக்கவ வைக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல குழந்தைங்க கையில பூவை கொடுத்து சமாளிச்சிட்டாளே. அது சரி, அது ஏன் வேலை செய்யல தெரியலையே. பாலமி பார்க்கலாம் வா. என்ன மா? ஏன் கொட்டல? நீ போய் அந்த கம்பி இழு, நான் கொட்டுதான் பாக்குறேன். போ. இழு. கொட்டல கொட்டல இன்னும். அப்படிதான் இழு. கொட்டல கொட்டல இழு. இழுத்து தாமா இருக்க. ஏன் கொட்டல? நல்ல இழுடி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இரு வரேன். கல்பனா என்ன கட்ட பண்ண நினைப்பா? ஏய் ஈடி, என்ன பண்ற? கொட்டுதான் பாக்குறேன். சரி ஈடி. அப்படிதான். கொட்டலடி. நல்லா இழு. தாமா இருக்க. அப்படிதான் அப்படிதான். நல்லா இழு. ஐயோ. ஜெனி, என்னாச்சு ஜெனி? ஏன் அழற? இல்ல இல்ல, நான் அழல, ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத. நீ அழுதுத நான் பார்த்தேன். நான் வந்ததும் நீ கண்ணை தொடச்சிட்ட. சொல்லு, என்ன விஷயம்? சொல்லு ஜெனி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேதா. என்ன உன் ஃப்ரெண்டா நினைக்கிறது உண்மையா இருந்தா என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல வேதா, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். ஆனா எங்களை பிரிச்சு அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. ஐயோ அழாத ஜெனி, முதல்ல கண்ணை தொட. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. என்ன பாக்குற? நான் எப்படி சொல்றேன்னு பாக்குறியா?
உண்மையான காதல் என்னைக்கும் தோத்து போகாது. எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவும் முடியாது. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். இல்ல வேதா, இனிமே அவர் எனக்கு கிடைக்க மாட்டார்னு முடிவுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் என்னால முழுசா அவரை மறக்க முடியல. எப்படி முடியும்? மனசுல இருக்கிறவன அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியாது ஜெனி. அது ஆயுசுக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்க காதல் உண்மையான காதலா இருந்தா அது உங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்கும். இன்னும் நம்பிக்கை வரலையா? நீங்க சேருவீங்களா சேர மாட்டீங்களான்னு பாத்துடலாமா? எப்படி? நானும் என் ஹஸ்பண்டும் ஏதாவது விஷயத்துல முடிவெடுக்க முடியாத சமயத்துல ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன விஷயம்? அது சொன்னா புரியாது, நான் செஞ்சே காட்டுறேன். அங்க பாரு, அங்க ஒரு விளக்கெரியுதா? எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த விளக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள அணைஞ்சிட்டா நீங்க 2 பேரும் சேர மாட்டீங்க. ஆனா ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த விளக்கு அணையாம எரிஞ்சா நீங்க ஒண்ணு சேர்றத அந்த கடவுளால கூட தடுக்க முடியாது. என்ன சொல்ற? நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றேன் ஜெனி, நம்பு. நாங்க இப்படிதான் எதையாவது வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு ஃபியூச்சர்ல இதுதான் நடக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இப்ப நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா?